மையமண்டாக அந்த வசனத்தை வாசிக்கிற அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்து, ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆபிரகாமுடைய மனைவியே அமலேக்கு தொடக்கூடாதபடி தடுத்தாரு, நிறுத்தினான். நீ தொடக்கூடாது அவளை. அவன் என் தீர்க்கதரிசியுடைய மனைவி, ஆபிரகாமுடைய மனைவி, நீ தொடக்கூடாது. தடுக்கிறார் ஆண்டவர். சில மனிதனை தடுப்பார் ஆண்டவர். சில மனுஷிய பாவம் செய்யக்கூடாதபடி தடுப்பார். சில டைம் மனிதனோட பேசுவார், மனிதர்கள் மூலமா பேசுவார், வேதத்தின் மூலமா பேசுவார், சிறுபிள்ளைகள் மூலமாய் பேசுவார். யார் மூலமாயாவது ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்தா அவன் நரகம் போவான், அவன் எனக்கு விரோதமா எழுப்பி நானே அவனை நரகத்துக்குள்ள தள்ளுற அளவுக்கு மாறியும் அப்படின்னு சொல்லி மனிதனை கட்ட தடுப்பார். பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே தடுப்பார். அப்படிதான் கர்த்தர் தடுக்கிறாரு. யார தடுக்கிறாரு? மூணாவது வசனத்தை வாசித்தா தெரியும். அமலேக்கு வாசிங்க அந்த வசனத்தை. மூணாவது காரியத்தை தேவன் இரவில் அமலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அனுப்பித்த ஸ்திரீ மீட்டும், நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். ஆமென். ஆனா அவனுக்கு தெரியாது யாருடைய மனைவி, யாருடைய கொண்டாட்டி, ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆட்சிக்கு வந்துட்டான், ஆசைப்பட்டுட்டான், விரும்பிட்டான். ஆனா கடைசியில தெரியுது ஒரு வசனம் அவங்கள சபைக்கு தெரியும். தேவனுக்கு மையமண்டாகிட்ட பாவம் செய்யாதபடி அந்த மனிதனை கட்ட தடுக்கிறாரு பாருங்க. உங்களை என்னை எத்தனை தடவை தடுத்திருப்பாரு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு போகாத எத்தனை வாட்டி தடுத்திருப்பாரு? ஆமென். துன்மார்க்கனோடு சேராதன்னு சொல்லி எத்தனை வாட்டி நம்மளோட பேசிருப்பாரு? பாவிகளோடு உட்காராதுன்னு சொல்லி எத்தனை தடவை நம்மளோட பேசிருப்பாரு? அக்கிரமக்காரரோடு சேராதன்னு சொல்லி எத்தனை தடவை நம்மளோட கர்த்தர் பேசிருப்பாரு? குடிக்காதுன்னு சொல்லி, வெத்தலை பாக்கு போடாதுன்னு சொல்லி, தவறான பாவத்துக்கு தவறான காரியத்துக்கு ஈடுபடாதுன்னு சொல்லி எத்தனை தடவை நம்மளை தடுத்திருப்பார். ஆமென். அல்லேலூயா. பாவம் செய்யக்கூடாதபடி தடுக்கிற உலகத்திலேயே ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான்.